பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம் தேவனுடைய விலகாத கிருபை உங்களோடு என்னோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்வதாக. இன்றைக்கு இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அது யோனா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். ஹல்லேலூயா. யோனா என்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர், அவருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து, ஒரு வார்த்தையை கொடுத்து நினிவே பட்டணத்துக்கு போகும்படி அவரை அனுப்புகிறார். ஆனால் யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, யோனா 1:3 வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி வேறு தேசத்துக்கு போகிற படகுலே அவன் பயணம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டு கர்த்தர் சமூகத்தை விட்டு விலகி ஓடின நிமித்தமாக யோனாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு உண்டு, சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நம் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி ஓடும் பொழுது நம் வாழ்க்கையில அநேக போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் இருந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார். என் அருமை தெய்வ சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அந்த சமூகத்தின் மேலே மனமகிழ்ச்சியும் விருப்பமும் தாகமும் கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்துக்கு போனது நிமித்தமாய் அவன் அநேக பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருந்தது. மாத்திரமல் அவனோடு கூட பிரயாணம் செய்த மற்றவர்களும் அதை நிமித்தமாய் துன்பப்பட வேண்டி இருந்தது. இறுதியாக மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் ஆண்டவரை நோக்கி அவன் அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் திரும்பவும் அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவரை கொண்டு அவர் செய்து முடித்தார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, கர்த்தருடைய சமூகம் எவ்வளவு மேலானது. ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தை மீறின போது தேவ சமூகத்திலிருந்து விலகி ஒளிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகம் மிக இன்பமானது. அவர் சமூகத்தை தேடுங்கள், அந்த சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்களோ அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் உங்களால் வாழ முடியும். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். யோனாவை போல ஒரு நாளும் தெய்வ திட்டத்துக்கு மாறாக அவர் சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்யாதபடி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அழைப்பை, நமக்கு கொடுக்கிற ஓட்டத்தை ஜெயமாய் அவர் வார்த்தையின்படி ஓடி அவர் சமூகத்தை காத்து கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உடைய சமூகத்தை விட்டு ஒருபோதும் நாங்கள் விலகாதபடி இந்த சமூகத்தின் மேன்மையை காத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.